தனது சந்ததி விருத்தி செய்ய தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனதனர் சனாதனர் சனத்துவம் என்று சொல்லக்கூடிய நால்வர் படைத்தார். இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனது சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை என் நந்தன் உடலில் இருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மணியின் நாரதர்களால் மாவட்டத்தும் பிறகுதக்குள்ளும் புலவர் நாவலிருந்தும் புலசரி காதிலிருந்தும் அங்கிரச முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிருந்தும் மனசு மனத்திலிருந்தும் கிருது கைவந்தம் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தில் அடிபக சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேர் வெள்ளாறு வாழ்வு நாடி சென்று விட்டார்கள். இது நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தினோட வாழ்க்கையை இதனால் என் தந்தனுக்கு சாபம் விட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தரவராஜனுக்கு மகனாக பிறந்து சித்திரர் முத்திராகப்பட்ட 52 பெண்களை திருமணம். அதில் ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரமாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லுடைய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளுக்கு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய விரதன் சாந்தம் மேற்கொண்டு 7 நாள் உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துடைய பாட்டன் பெருமான் மகாவிஷ்ணாகப்பட்ட அந்த என்ன பெருமாத்தை வணங்கி வந்துவிட்டால் இவ்விடமும் கந்தன் இருக்கக்கூடிய இடம். கந்தன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வேலையை தொடங்க வேண்டும் அப்படின்னா இவ்விடத்திலே முழுமுதல் கடவுளாகப்பட்ட ஆனமுகத்தினை நிறத்தினை மூசியவாகிறனை அந்த மகாபாரதம் எழுதி நாகப்பெருமானை வணங்கிவிட்டு நாங்கள் எனக்கு செல்லாம். ஓம் நமோ நாராயண. கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் கலங்கிய தங்கிருக்க சென்று ஒரு பதம் பணிந்து வாரினேன் பொய்கள் கொண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சந்தலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு.
சுவையை சேர்க்கும் இகழத்தை அறிமுகத்தை சந்தலம் என்பது ஒன்றும் இல்லை வாழ்வில் நிறுத்திவிடு மந்திர சொல்லுக்கு தலைவன் வந்தானே குருஜி இங்கே கந்தப்பெருமான் குடி கொண்டிருக்கார். அவர் பெருமைகள் ஆயிரம் நாம கொண்ட ஆதி சேடலையும் சொல்ல முடியாது. குறிஞ்சிகிற முருகன், முல்லைக்கு விஷ்ணு, நீலகந்தரன், மருந்தத்தில் சிவன், பாலகி, துர்க்கை, இப்படி பல கடவுள் இருந்திட்டாலும் கந்த கடவுளை சிறந்த கடவுள் குறவர், காணவர், குன்றவர், இருவலர், ஏற்றுனர், குரத்தி, கொடிச்சி பெறப்பட்டவர்களுக்கெல்லாம் அறம், அகம், பொருள், இன்பம், வீடு அனைத்தும் நல்கும் கந்தநாதன் வணங்கி அவரோடு இணங்கி இவரிடத்தில் வந்துவிட்டால் இவரது வாக்குகின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவருமே ஒரு தாய் மக்கள், ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமம் என்ற ஒரு நிலையை இவ்விடத்தில் பெற்றிருந்தாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இறைவனாகப்பட்டவன் மனிதர்களை வடித்து வாழ வைக்கக்கூடிய தன்மையை மனிதர்களுக்கு கொடுத்திருந்தாலும் தன்னை வடித்த இறைவனை மனிதனாகப்பட்டவள் இப்படி சிறையை வடித்து வாழ வைக்கக்கூடிய தன்மை இடத்தில் தான் உண்டு என்ற காரணத்தினாலே இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிறையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையை எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் வாழுகின்றான். ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறார். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இரண்டு மனிதர் சேர்ந்தபோது இன்னும் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போதும் இன்னும் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்தபோது இன்னும் வேறாகும். எத்தனை கோவில் இருந்தவோ இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்தவோ இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையை எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான்.
வாழ்ந்து கொண்ட தன்மைப்படத்தில் கொடுத்திருந்தாலும் திரிலோகமன் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு கழகம், அது நற்கழகம். அப்பேற்பட்ட நற்கழக இடத்தில் அமைய வேண்டும் அப்படின்னா இவ்விடத்தில் முழுமுதற் கடவுளாகப்பட்டவனாக பெருமான மனைவி இவ்விடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடத்தில் என்னுடைய பாட்டன் பெருமாளுக்கு ஒரு தனி விஷயம் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வேலைகள் உண்டு. மும்மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான், பிரம்மா, மகாவிஷ்ணு, இந்த மூவருக்குமே வேலைகள் உண்டு. இதுல சிவபெருமானுக்கு என்ன வேலை என்றால் அழிக்கக்கூடிய வேலை. எதை என்றால் அநியாயங்கள், அகம்பாவங்கள், அக்கிரமங்கள் அழிக்கிறவரை சிவபெருமானோட வேலை. அதே போல் என் தந்தை பிரம்மனுக்கோ அனைத்து உயிரினங்களையும் படைப்பது அவருடைய வேலை. அதே போல என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் என்ன வேலை அப்படின்னா எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கூடியவர் தான் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவருடைய வேலை. அதேபோல் அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளுக்கு வேலை உண்டு. இதில் ஆதிபராசக்தி அபிராமிக்கு என்ன வேலை அப்படின்னா வீரத்தை தரக்கூடிய ஒரு வேலை. அதேபோல் என் பாட்டி மகாலட்சுமி, அன்புக்குரிய யோகலட்சுமி, என்ன வேலை? யோகலட்சுமி வேலை செல்வத்தை அள்ளி தருவது. நீங்க எதுக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் மகாலட்சுமியோட வரவுக்காக தான். அப்பேற்பட்ட யோகத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய யோகலட்சுமியோட வேலை செல்வத்தை தரக்கூடிய வேலை. அதே மாதிரி என் தாயாகப்பட்டவள் கலைமகளுடைய வேலை என்ன அப்படின்னா அனைவருக்கும் கல்வி என்ற அறிவை போதிப்பது அவளுடைய வேலை. இப்படி எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருப்பது போல எனக்கு இந்த இடத்துல நல்லது ஒரு வேலை தான், சிறப்பானவளை கழகம் செய்வது. அப்பேற்பட்ட நற்கழகத்தை இடத்துல தொடங்க வேண்டும் அப்படின்னா பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வணங்கிட்டு பிறகு வந்த வேலைகளை கவனிக்கலாம். பன்னீர் மலர் சொருகி மேகங்களே எங்கள் வரலாறு புகழ் பாடுங்களே, உள்ளாகுளம் கொடுத்த
லோகாவுஷனாகப்பட்ட அந்த கண்ணபெருமாத்தை வணங்கி விடத்தில் வந்து விட்டாலும் திரிலோகமில் சஞ்சாரம் செய்தவர்களுடைய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது தொழிலாக மேற்கொண்டதாலும் இன்று கலகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தள விதி. அப்படி இருக்கின்ற பொழுது கலகத்திற்கு வழி கிடைக்காமல் இவ்விடம் போய்விடாது. இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான இடம், மலையும் மலை சார்ந்த ஒரு இடம், இந்த அற்புதமான குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் ஆடுவதும் மயிரினங்கள் ஆடுவதும் அப்படி இயற்கை மனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்திலே அப்படி பலவிதமாக குளிர்ச்சியான ஈரப்பதம் இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நீரோட்டமும் அந்த நதியோட சிறப்பை பார்க்கின்ற பொழுது நதியோரம் நாணம் கொண்டு நாட்டியமாடு ஆனந்தான் சொல்ல ஆனந்தம் தரக்கூடிய இடமும் ஆனந்தம் பிறக்கக்கூடிய இடமும் இந்த இயற்கையான காட்சிகள் தான். என வாழக்கூடிய மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவன் எல்லா மனிதரும் இந்த பூலோகத்தில் உண்டு. ஆனா எப்படிப்பட்ட மனிதனாக திட்டாலும் அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வருவது இயல்பு. அப்படி துன்பங்கள் வரக்கூடிய நேரத்துல இப்படி இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தாலும் சரி, இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்துல கலந்து கொண்டாலும் சரி, இல்லை இம்மாதிரி கலை நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது மனதில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களெல்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பமடையும். அப்பேற்பட்ட ஆனந்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கின்றது அப்படின்னா, என்ன அந்த உலகத்திலே மனிதனாகப்பட்டவன் தெய்வத்தை நேரில் கண்டதும் எந்த விதமாக அப்படின்னா பதிகங்கள் பலபாடி இசையின் மூலமாகத்தான் அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள். அந்த தெய்வத்தை நேரில் காணக்கூடிய காட்சியின் இசையின் வடிவத்தில் அப்படி இசைக்கு வித்திட்டவர்கள் பல விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி இந்த இசையில பாடலுக்குன்னு உகந்தவர்கள் பல பாடல்கள் இருந்துட்டாலும்
நேற்றைய தினம் முடிஞ்சிருச்சு. நேற்றைய தினம் எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய நினைவு நாள். இந்த சினிமா துறையிலே பல விதமான ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி ஒரு மக்கள் மயக்கும் தருணத்தில் அனைவரும் வைத்திருந்தார். அப்பேருடைய இசை வல்லம். அவருடைய இசையிலேயே பாடக்கூடிய பாடல்களையே வாழ்க்கை பயணம் என்பது வெகு தூரம், அதை நம்ம பயணித்து செல்வது கொஞ்சம் தூரம் தான் அப்படி விஷயமாக பல பதங்கள் சொல்லியிருந்தார். அவருடைய நினைவாகவும் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் நாளை கீதமே என்றும் கூடாமே நாளை கீதமே என்றும் கூடாமே என்றும் நாளே வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் குன்றவன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சோடைய இலட்சியம் சில எண்ணத்திரமும் குலவல்ல கோட்பாடும் குடிகள் பிரம்ம உரிமைப்பற்று எண்ணம் ஞானம் பக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தும் நிலத்தில் வந்தவுடன் என்னையும் அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவுடன் நீங்க உள்ளவருக்கு எல்லோருக்குமே பிறக்க வேண்டும். அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்திலே வெள்ளி என்று பெருமையாகப்பட்டவர் ஆளோலும் சோய் என்று கானம் பாடி இவ்விடத்திலே பரவரண்டு கொண்டிருக்கின்றார். எதற்காக நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது. காவலை என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றான். யாரை நினைத்து காதல்? யார் மீது காதல்? யாருக்காக இந்த காதல்? யாருக்காக யாரை நினைத்து அப்படின்னா படையப்பாவுக்காக படையப்பாவை நினைச்சு இந்த பெண்ணாகப்பட்டவள் காதலித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்களா பேசுகிறீங்க? படையப்பாவை நினைச்சு காதல் அவ்வளவு நேரம் வந்து வள்ளி பேசுறது உண்மை. படையப்பாண்ட வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதனால நம்மளதான் நினைக்க கூடாது. மனசுக்குள்ள வைத்திருக்கின்றவங்க எப்படி வெளியில சொல்ல முடியும்?
யாரு மனசுல நாங்க கோட்டை கட்டல யாரு என்ன வேலை பண்ணிக்கிட்டு விஷயம் எனக்கு தெரியும். நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய என்ன பண்றாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதே மாதிரி உள்ள இருக்கிறவங்க யாரா இருந்தா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல வெள்ளி என்ற பெண்ணாகப்பட்டவள் படையப்பான முருகப்பெருமான நினைத்து இந்த இடத்துல இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவ வந்ததே அந்த கல்யாணம் பண்ணதேன். அப்பேருடைய விஷயமாகப்பட்டதை அண்ணவள் கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானையே நினைத்துக் கொண்டு இந்த பெண்ணாகப்பட்டவள் இவ்விடத்திலே ஆலோலம் செய்கின்ற கானம் பாடக்கூடிய அந்த கானத்தை கேட்கின்ற பொழுது நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை காணும் விளையா உன்னோட விளையா பெண்ணுக்கு போவோம் பொண்ணுங்க வேணும் பெண்ணாக இருந்தும் அதனே மறுப்பாயா கருவாச்சி கருவாச்சி ஒஞ்சாடமாடு பார்வையாளை காதல் வந்து உருவாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து புது குணமையாச்சு ஊரடங்கு சாமத்திலானா ஒட்டி மத்தி விழிச்சிருந்தேன் ஊர்கோடி எல்லையிலவோ அணையில போல படுத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலக்கு மூளையெல்லாம் உன் சிரிப்பு முரண்டு படுத்தாலும் போகவில்லை உன்னினப்பு போகவில்லை உன்னினப்பு ஊடங்கு சாமத்திலே பாடி அழைத்தே உண்மை இதோ தேடும் நெஞ்சம்
சிறப்பு. ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடணும் அப்படின்னா முதல்ல அற்புதமான ஒளிபெருக்கி, பிறகு அற்புதமான பக்கமல கலைகள், ஆக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பக்கமலர்கள் என கள்ளிக்குடி அப்படின்னாலே நிறைய இசைக்கலைஞரும் நாடக கலைஞர்கள் வாழக்கூடிய அற்புதமான ஊர் நமது கள்ளிக்குடி என்ற ஊர். அப்பேற்பட்ட ஊர்ல இந்த ஊருக்கு முதல் முறையாக பேர் கொடுத்து வாங்கி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அன்பு தந்தையார் தெய்வமாக கூடிய கே ராமசாமி அவர்கள். ஏன்னா அண்ணன் அந்த நாடகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த சுதி போட்டு ஆரம்பிக்கின்ற பொழுது எங்க சுறுசுறுப்பே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருந்தாச்சு. அந்த சத்தத்தை கேட்டோன்னு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய அளவுக்கு, ஆமா வண்டிகளை படுத்திருந்தாலும் வேகம் எந்திரிச்சு ஓடி வர்ற மாதிரி ஒரு சுதி போட்டு நாடகத்தை தொடங்க வைக்கக்கூடிய அற்புதமான அன்பு தந்தை ஆசிரியர் பெருந்தகை அன்பு அப்பா கே ராமசாமி அப்பா அவர்கள். அப்பேற்பட்டவர்கள் அந்த நமது ஊருக்கே முதல் முறையாக ஒரு பேர் எடுத்து கொடுத்தவர். அதன் பிறகு மற்றபடி சீமான் மாமார்கள் மற்றும் சிங்கத்தலைவர்கள், அதுக்கப்புறம் நமது ஊர்ல நிறைய எண்ணம் கலைஞர்கள் உண்டு. நமது மிருதங்கத்தை பேசக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் லட்சுமணன் இருக்கின்றார்கள். அதே மாதிரி நிறைய இசைக்கலைஞர்கள் உண்டு. அதே மாதிரி நடிகைகள் உண்டு. மரியாதை இயக்க மகுள் ராஜனடி, இப்படி பல இசைக்கலைஞர்கள் ஒரு ஊரை வெளியில தர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு அந்த ஊர்ல சிறந்த ஒரு நடிகர்கள் அப்படின்னா, அந்த ஊர்ல சிறந்த ஒரு காளை மாடு இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கு பெருமை. அதே மாதிரி ஒரு பிள்ளையாக அந்த ஊருக்கு பிறந்துட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த ஊருக்கு நம்ம ஊர் வெளியில இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு கலைஞரும் ஒரு இசையில் இருக்க முடியும். அந்த மாதிரி பெருமை சேர்க்கும் விதமாக இவ்விடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பக்கமல கலைஞருக்கு முதலில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்விடத்திலே கந்தன்ற வழி என்று சொல்லக்கூடியவள், இவ்விடத்திலே கந்தனையை நினைத்துக் கொண்டு இந்த இடத்தில் இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆரவணம் சென்ற பானம் பாடி இவ்விடத்திலே பறவை விரட்டி கொண்டு இருக்கிறாள் என்றால் 5 வயதில் அறியாத பருவத்திலிருந்தே அங்கனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து இந்த பெண்ணாகப்பட்டவள் இவ்விடத்திலே காவல் விருந்து காத்துக் கொண்டுடைய அன்னவனை சேர்க்க வேண்டும். இவ்விடத்தில் சித்திர செவ்வானத்தோடு அன்னவரை பார்க்க
வாழும் அதையாம் தானும் கந்தனாகப்பட்ட முரப்பெருமான நினைத்துக் கொண்டு இந்த இடத்தில் இந்த பெண்ணாக பண்ணவள் ஆலோலம் சொய் என்று கானம் பாடி பறவை விரட்டுகின்றாள் என்றால் எப்படியும் அன்னவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த வள்ளி என்ற பெண்ணாகப்பட்டவள் இவ்விடத்திலே பறவை விரட்டி கொண்டிருக்கிறாள். ஆனால் அன்னவள் 5 வயதில் அறியாத பருவத்திலிருந்தே கந்தனையே முருகனவை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னவளுடைய அழகுகளை பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பு மிகுந்த இடமாக இவ்விடத்தில் இருந்துட்டாலும் அன்னவள் இந்த இடத்திலே ஒரு மான போல துள்ளி குதித்து ஓடுவதை பார்க்கின்ற பொழுது
நன்றி நன்றி. ஏன்னா நினைக்கலாம் சிறப்பாக எத்தனையே பட்டி வாசியக்கூடியவர்கள் வந்துட்டாலும் இந்த மாதிரி இந்த இடையில வரக்கூடிய பீசிங்கெல்லாம் கொடுக்கணும். சில பேர்லாம் கொடுக்குற தெரியாது, பாடுனா போதும் நிறைய உண்டு. யாருக்கு தெரியுது.